உன் அயோக்கியத்தனம் பூரா அம்பலம் ஆயிடுச்சு. இனிமே உன் கூட பார்ட்னரா இருந்த என் மானம் மரியாதை எல்லாமே போயிடும். சார், நான் ஆடிட்டர் பேசுறேன். சொல்லுங்க. நம்ம கம்பெனில இன்கம் டாக்ஸ் ரைட் நடக்குதுங்க. பல லட்சம் பெருமான தஸ்தாவேஜுகளையும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. கம்பெனில ரைடு நடந்துச்சான். உட்கார், சாவாசமா பேசலாம். சாவாசமா பேசுறதுக்காக நான் ஒண்ணும் வரல. உன் கூட பார்ட்னரா இருக்கிறதும் கொள்ளக்காரனோட பார்ட்னரா இருக்கிறதும் ஒண்ணுதான். இன்னும் 24 மணி நேரத்துல நம்ம கணக்கு வரவு செலவுகளை எல்லாம் பார்த்து பிரிச்சாகணும். நான் வர்றேன். சார், என்ன என்ன என்ன? ஒண்ணும் இல்ல, நம்ம மில்லுல ஸ்ட்ரைக்கு. ஸ்ட்ரைக்கா? சத்தியநாத ஒழிக, சத்தியநாத ஒழிக, சத்தியநாத ஒழிக. அது போட்டு போறாங்க சார். எஸ். என்ன? பேங்க் லாக்கர்லாம் சீல் வச்சுட்டாங்களா? என்னடா? என்னடாவா? ஐயா, நீ குடிபோதையில காரை ஓட்டி அந்த அம்மாவை கொன்னுட்டு டிரைவர் தான் ஆக்சிடென்ட் பண்ணான்னு ஏன் மேல பழைய போட்ட? நான் தினம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்டு வர வேண்டியதா இருக்கு. நீ ஒருத்தன் தாண்டா பாக்கி. நீ எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டியா? ஆமையா, பெரிய மனுஷனுடைய யோக்கியதெல்லாம் எங்களை போல டிரைவருக்கு தான் தெரியும். உன் வேலையை வேணா ஒண்ணு வேணா இந்தா. சார், இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. இது மாதிரி லட்சம் பிரச்சனைகளை சமாளிக்கலாம். நீங்க தீனதயாள போய் பாருங்க. யாரு அந்த தீனதயாளு? இந்த ஊருக்கே காட் ஃபாதர். இது எப்படி சார் உங்ககிட்ட கிடைச்சிச்சு? இது மாதிரி என் கைவசம் ஏராளமா இருக்கு. சத்தியநாதங்கிறது நீதானான்னு போட்டு பாத்துக்கிட்டேன். வந்த விஷயத்தை விட இந்த விஷயம் பெரிய வில்லங்கமா இருக்கே சார். கவலைப்படாத, சொல்லு. சார், எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் சார். எதிர்பாராத விதமா ஒரு கிளை மேல காரை ஏத்திட்டேன் சார். அதுக்கு ஏதாவது 5-10 கொடுத்து சமாளிக்கலாம்னா முடியல சார். அதுக்கு நீங்க தான் ஒரு வழி பண்ணணும். வழி பண்ணிடுவோம். எவ்வளவு செஞ்ச சூழ்ச்சி. என் பார்ட்னர் திடீர்னு பாரத்தை பிரிங்கிறான் சார். அவனை தொலைச்சு கட்டினாத்தா சார் எனக்கு நிம்மதி. தொலைச்சு கட்டிடுவோம். சைக்கிள் ஸ்ட்ரைக்கு, இன்கம் டாக்ஸ் ரைடு வேற. யாரோ வேண்டாதவங்க தூண்டி விட்டு இருக்காங்க. அவங்கள ஆள வச்சு தீர்த்து கட்டிடணும். அடடே, உனக்கு ஏகப்பட்ட வில்லங்க இருக்கும் போல இருக்கே. கவலைப்படாத சத்யநாதா, நானே நேர தலையிட்டு எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். நீ போ. வரங்க. என்ன மேனேஜர், இன்னும் ஒரு வரலையே? பெரியவர் சொன்ன டயத்துக்கு வந்துருவாருங்க. தெரியாத தப்புனாலும் தப்பு, அவரு மாத்திரம் கரெக்டா டயத்துக்கு வந்துருவாரு. ராஜாதிராஜாய பிரசக்த சாகினே நமோ வயன்வை ஸ்ரவணாய பூர்மிஹே கமே காமாய மக்கியம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாதோ குபேராய வை ஸ்ரவணாய. சத்யநாதா, என்ன வீடா மியூசியமா? காட்டுல உள்ள ஆனத்தந்த பூரா அவன் வீட்டுல தானே இருக்கு. எப்படி வந்தது? பரித்ரா நாய சாதவனா வேற இருக்கு. பேரு மீனாட்சி. வணக்கம்மா. இது எத்தனாவது ஒய்ஃபு? போய் காபி கொண்டா. வேண்டாம்மா, இந்த நேரத்துல நான் காபி சாப்பிட மாட்டேன். ஒரே மக பேரு கலா. ஓயா, காது குத்துற நீ. இதுக்கு அண்ணன் தம்பி எல்லாம் எங்கெங்க இருக்காங்களோ. உன் பேரு என்ன டார்லிங்? கலா. உனக்கு வயசு என்ன? 18. சகுந்தலாவுக்கும் உன் வயசு தான். சகுந்தலா யாரு? உங்க மகளா? உங்க அப்பனை கேளு, சொல்லுவான். சத்யநாதா, பொல்லாத ஆளுப்பா நீ. வீட்டில மகாலட்சுமி மாதிரி பொஞ்சாதிய வச்சுக்கிட்டு ஏன் கண்ட இடத்துல எல்லாம் போய் விஷமம் பண்ணுற?
கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறாரு. அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? எனக்கு வேண்டியவரு எப்போ அவர் தமாஷா தான் பேசுவாரு. தமாஷாவது மண்ணாங்கட்டியாவது நான் சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா. சத்யநாதா, பொஞ்சாதி கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்க. அந்த காலத்து பொஞ்சாதின்னா கூடையில வச்சு தலையில தூக்கிக்கிட்டு ஊர் ஊரா சுத்துவா. இந்த காலத்து பொஞ்சாதி குப்பை தொட்டியில தூக்கி போட்டுடுவா. எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. என்ன எதுக்காக வர சொன்னேன்? யார கொலை செய்யணும்? போய் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே அங்கே பேசிட்டு இருக்கலாம். உன் கையால நான் டிஃபன் சாப்பிட மாட்டேன்பா. நீதானே நேத்து சொன்னேன், சொத்துக்காக மாமனார உப்பு மாவுல விஷம் வச்சுட்டேன்னு. புருஷன் தானே போனா போட்டு விடு. டேய் சத்யநாதா, இங்கேயா இருக்கிற? நான் எழுந்துறே. உன் அப்பாட்டி வீட்டுக்கு போய் பார்த்தேன், நீ அங்க இல்ல. அவ என்கிட்ட ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிச்சுட்டாக்காருமோ. அப்புறம் நீ வழக்கமா போவிய 7ஆம் நம்பர் சாராய கடை, அங்க போய் பார்த்தா அங்கேயும் இல்ல. என்னடா நடக்குதுங்க? ஆனுவல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மூலமா நானும் சத்யநாதனும் பார்ட்னர்ஷிப்ல இருந்து பிரிகிறோம். ஆறாயிரம் பிரிவினையை பத்தி பேசுறவன் என் பார்ட்னர். ஓ இவளைத்தான் நீ கொல்ல சொன்னியா? இப்ப ஒரு போடு போடட்டுமா? நீயும் வந்துட்டியா? ஐயோ, கொல்லுன்னு என்கிட்ட ஓடி வந்த. பாத்தீங்களா, இதுக்குதான் பிரியணும்னு சொல்றேன். ஏய், ஒரே அடி உயிரே போய் உள்ளத சொல்லு. ஏழா அல்லது தீர்த்தையாளோட ஆளா? அப்படின்னா அவன் கையவோ காலவோ எடுத்தாகணும். உடனே ஏற்பாடு. கவலைப்படாத சத்யநாதா, உன் விஷயத்தை இன்னைக்கு முடிச்சு விடுவோம். முடிச்சிடலாம். நிச்சயமா முடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அந்த ஆள் வந்துட்டான். நான் பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன். கையை காமிச்சோன்னு வந்து ஒரே அடி க்ளோஸ் ஆயிடும். அத பத்தி நீ கவலைப்படாதீங்க. சைக்கிள் செயின், கத்தி எல்லாம் தயாரா இருக்கு. சும்மா அடிச்சு கிழிச்சிடுறேன். கிழிச்சு காஃபி சாப்பிடுறீங்களா சார்? காஃபி? கபாலி கைத வந்து அடியண்டா. எவ்வளவு நாளை காத்துக்கிட்டு இருக்கிறது? ஐயா, ஐயா, எங்க ஐயாவை அடிக்கிறதுக்கு என்னவா ஏற்பாடு பண்ண? யாழ வச்சே என்ன மடக்க பாக்குறியா? நீ என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா? நான் யாரு தெரியுமா? உங்க தாத்தா. உன்னை இன்கம் டாக்ஸ்ல காட்டி கொடுத்தது நான் தான். உன் கம்பெனி எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண சொன்னது நான் தான். உன் பார்ட்னரை உன்னை விட்டு விலக சொன்னது நான் தான். உன் மேனேஜரை விட்டே என்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னது நான் தான். காரணமும் நானே, காரியமும் நானே. எப்படி என்னுடைய கீதோபதேசம்? நடந்து போச்சு. இல்ல மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க. இப்ப கால்ல விழுந்தா உன்னை நான் மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறியா? அன்னைக்கு உன் கால்ல அடிபட்டு குத்துயிர் கொலை உயிருமா கிடந்தாளே மேரி அம்மா, அவளை என்ன ஏதுன்னு கூட பார்க்காம நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுட்டு குடிவேரியில கார்ல பறந்துட்டில, அவ யார் தெரியுமா? என் தாய். என் தாயாருங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லல. எந்த உயிரா இருந்தாலும் மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும். நீ செய்தியா? இல்ல. ஏன் பணக்காரங்கிற துணர் நீ செய்த குற்றத்தை மறைக்கிறதுக்காக கேவலம் பிச்சை காசு 10,000 ரூபாய் கொடுத்தாச்சு. இல்ல, எங்க அம்மா உயிரோட விலை 10,000 இல்ல. உன் கேஸ்ல நானே பர்சனலா ஏன் இன்டர்ஃபியர் ஆயிருக்கேன் தெரியுமா? என் ஆட்கள் அனுப்பிச்சா உன்னை ஒரே ஐடியா
க்ளோஸ் பண்ணிடுவான். நீ அப்படி சாகக்கூடாது. உன் உயிர் இருக்கிற வரைக்கும் அணுவணுவா ஒதிச்சு சாகணும். நான் சொல்றது உனக்கு மட்டுமில்ல, பணத்தை வச்சுக்கிட்டு செய்த குற்றத்தை மறைக்க பார்க்கிறாங்களே அத்தனை பணக்கார பசங்களுக்கும் இந்த தீனதயாளன் எச்சரிக்கிறாட்டா. தடவை எங்க சரக்கையெல்லாம் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு பெரிய நஷ்டம். அதை பத்தி கூட நாங்க கவலைப்படல. ஆனா இப்போ நாங்க செய்யாதனால நாட்டுல வேற யாரும் செய்யலையா? மிஸ்டர் தீனன், இந்த போதை மாத்திரை தலைவலி மாத்திரையோட கூட அதிகமா நட மாட்டுது. உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் அதிகமா தான் நடமாடும். உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க பிசினஸா பேசணும். உலகம் வேகமா போய்கிட்டு இருக்குது. நீங்க சாமியார் மாதிரி தர்ம நியாயம் பேசிட்டு இருக்கீங்களே. இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இல்ல சார்? மன்னிச்சிருங்க, நாங்க வர்றோம். ஐயோ, என்னையா பேரம் பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட 20 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப தரேன்னு சொல்லுங்க. நான் ஐயாவை சரின்னு சொல்ல வைக்கிறேன். ஓகே, எப்படியோ காரியம் முடிஞ்சா சரி. என்ன நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வர வர உங்க போக்கே சரியில்லை. உட்கார்ந்த இடத்துல 20 லட்சம் ரூபாய் வருதுன்னா நோவுதா? உங்களால முடியலன்னா பேசாம போய் உட்காருங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சொரிநாயை விட கேவலமா போயிட்டா. நானும் பார்த்துக்கிட்டே வர்றேன். பிள்ளைக்கு என்னடான்னா மம்மி செத்ததுக்கு பணம் கொண்டாந்து கொடுத்தேன். பிள்ளைக்கு என்னடான்னா எனக்கு முன்னாலேயே பணம் கொடுங்க செய்வாருன்னு சொல்றேன். இங்க 2 ஒப்பீனியனுக்கு இடமே கிடையாது. ஒரே ஒப்பீனியன் தான். அது ஐயாவோட ஒப்பீனியன் தான். என் முகத்துல முழிக்காதே. போ, அப்படியே போடணும், அப்படியே போ. நீயா? நீ எப்படி இங்க வந்த? நான் மட்டுமா? உங்களுக்காக மாப்பிள்ளையும் உள்ளதான் காத்துக்கிட்டு இருக்காரு. அண்ணே, இப்ப நீங்களும் வந்துட்டீங்கல்ல, பெரியவருக்கு ஒரு கையே போல மாதிரி. வாங்க வாங்க. ஹலோ, கங்க்ராச்சுலேஷன். அங்க பாருங்க. வெல்கம் டு ஹிஸ் லேண்ட். மிஸ்டர் முத்தையா, நான் தான் இங்க எல்லாம். நீங்களுமா? நீங்க யாரு? உங்க பிரஸ்டீஜ் என்ன பிரஸ்டீஜ்? இது அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அவரா எழுதினாரு? அந்த ஆண்டவன் எழுதினான். என் தலையில் அவர் எழுதவும் இல்லை, எழுதினது அவரால் அழிக்கவும் முடியாது. ஆனா நான் நினைச்சேனா அழிச்சிட முடியும். மானத்தை, மரியாதைய இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணிப்பான்.
மீனா மகராசியா இரு. நம்ம பையன் வீட்டுக்காரன் இங்க வந்தானா? வரலையா? இல்ல, அந்த பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான். சின்ன பிள்ளைல இருந்து வளர்த்தவில்லை. நான் கோபத்துல 4 அடி அடிச்சுட்டேன். என்னை விட்டு போயிட்டான். அவன் நான் தான் வளர்த்தேன். எனக்கு உரிமை இருக்கு. எனக்கு அடிக்க உரிமை இருக்கு, அடைக்க உரிமை இருக்கு. அந்த பாசம் அந்த படுவாவுக்கு தெரியலையே. கடவுளாவது மண்ணாங்கட்டியாவது. வேண்டாம் வேண்டாம், காப்பி வேண்டாம். அந்த பையன் வந்தான்னா ஐயா வந்தாங்க சொல்லி கூட்டிக்கிட்டு அவனை பிடிக்க என்னால இருக்க முடியல. கூட்டிக்கிட்டு வரியா? வா வா. முத்துகிருஷ்ணன், உங்களுக்கு எத்தனை லட்சம் தர்றோம், என்ன செலவினாலும் செஞ்சு தர்றோம். அந்த தீனதயாளுவ எப்ப எங்க மடக்கலாங்கிறத மட்டும் சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் நான் தரேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க. அது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. உங்களுக்கு தான் அவரை பத்தி எல்லாம் தெரியுமே. சத்தியமா தெரியாதுங்க. எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியாது. பூனை புலிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துச்சு. ஆனா மரத்துல இறந்த மட்டும் சொல்லி கொடுக்கலீங்க. எங்களுக்கு பூரா விவரம் வேண்டாம், ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தா போதும். மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு பயங்கரமானவரா நினைக்கிறீங்களோ, அவர் அவ்வளவுக்கு அவ்வளவு அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவர். அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பேரியம்மா கல்லறைக்கு கும்பிட போவார். தனியா அங்கதான் அவர் தன்னை மறந்து ஒரு மனுஷனா இருப்பார். அது போதும்.